இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஜனத்திற்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். 14ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை திருப்புகிற தேவன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சிறையிருப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு வருகிறதை நாம் காண்கிறோம். சிறையிருப்பை யாருமே நாம் விரும்ப மாட்டோம். எல்லாரும் நாம் சுயாதீனமாக விடுதலையாக இருப்பதைத்தான் நாம் விரும்புகிறோம். அடைக்கப்பட்ட கட்டப்பட்ட நிலைமையை யாரும் விரும்புகிறதில்லை. ஒரு பறவை கூட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்ட பறவை கூட அதை விரும்பாது. எப்பொழுது நமக்கு விடுதலை கிடைக்கும், எப்பொழுது மகிழ்ச்சியாய் பறந்து திரியலாம், எப்பொழுது நாம் சந்தோஷமாய் வாழலாம் என்று சொல்லிதான் ஒரு பறவை கூட நினைக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சிறையிருப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம். சிறையிருப்பை கொண்டு வருகிறது யார்? பிசாசு அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சிறையிருப்பை கொண்டு வருகிறான். நாமே நமக்கு சிறையிருப்பை உண்டாக்கி கொள்கிறோம். நாமே சிறைப்பட்டு கொள்கிறோம். பாவம் செய்கிற பொழுது பாவத்திற்கு நாம் அடிமைகளாகி போய்விடுகிறோம். பாவம் என்கிற சிறையிருப்பிலே நாம் தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான், அவன் ஒரு அடிமையை போல அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் கூட, அவருடைய பிள்ளைகளும் கூட அநேகம் தடவை சிறையிருப்புக்கு உள்ளானார்கள் என்று சொல்லி நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். அநேக சிறையிருப்பிலே அவர்கள் அகப்பட்டார்கள். கர்த்தரை மறந்தபோது, கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி செல்லுகிற பொழுது அவர்கள் சிறையிருப்பிலே அகப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய சத்துருக்களின் கையிலே ஆண்டவர் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். அந்த சத்துருக்கள் அவர்களை இறுக பிடிக்கும்போது அவர்கள் தவிப்பார்கள். தங்களுடைய இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களுக்கு இறங்கும்படியாக, இரக்கம் கிடைக்கும்படியாய் செய்வார். விடுதலை கிடைத்த பிறகு மீண்டுமாக கர்த்தரை மறந்து மீண்டுமாக அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரமாய் செல்வார்கள். திரும்பவும் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இப்படியாய் நாம் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் எங்களுடைய ஜனங்கள் எல்லாரும் நாங்கள் அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே நாங்கள் பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலைமை! ஆண்டவருடைய பிள்ளைகள் சிறையிருப்புக்கு, வெட்கத்துக்கு, கொள்ளைக்கு, சத்துருக்களின் கையிலே அடிமைகளாக ஒப்பு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் கடைசி அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எச்சரிக்கிறார், ஜனங்களை எச்சரிக்கிறார், ராஜாவை எச்சரிக்கிறார், பிரபுக்களை எச்சரிக்கிறார். சிறையிருப்பு வரப்போகிறது, பாபிலோன் ராஜா வருகிறார், கல்தேயர் வருகிறார்கள், உங்களை சிறைபிடித்து கொண்டு போவார்கள், கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள் என்று சொல்லி எவ்வளவோ அந்த ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அவர் எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆனால் யாருமே எரேமியா தீர்க்கதரிசியினுடைய சொல்லை கேட்கவில்லை. எரேமியாவை பிடித்து அடிக்கிறார்கள். நீ ஜனத்தினுடைய சேமத்தை தேடாமல் ஜனத்தினுடைய கேட்டையே தேடுகிறாய் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்து அடிக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாக எச்சரித்தும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கடைசியாக அங்கே பாபிலோன் ராஜா வருகிறார். வந்து அந்த ராஜாவை சிறைபிடிக்கிறார். யோயாக்கீன் என்கிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, அந்த யூதாவின் ராஜாவை அந்த பாபிலோன் ராஜா சிறைபிடிக்கிறார். அவனை பாபிலோனுக்கு ஒரு அடிமையாக கொண்டு போகிறார். எவ்வளோ ஒரு பரிதாபம்! இஸ்ரவேல் ஒரு ராஜா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனத்தின் தலைவனை அங்கே பாபிலோன் ராஜா சிறைபிடித்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். நேபுகாத் நேச்சார் கொண்டு போகிறார். ஆனால் அது மட்டுமல்ல, அந்த எருசலேமில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தை எல்லாம் அவர் தீக்கொளுத்தி போடுகிறார். அலங்கத்தை எல்லாம் இடித்து போடுகிறார். எல்லாம் அந்த மாளிகைகள், தேவனுடைய ஆலயத்தை சுற்றி இருக்கிற மாளிகைகளை எல்லாம் தகர்த்து போட்டு தேவனுடைய ஆலயத்தில் உள்ள திவ்யமான பனிமுட்டுகள், அந்த பொன் வெள்ளி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் சூறையாடி தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போய் தன்னுடைய தேவனுடைய கோவிலிலே கொண்டு வைக்கிறார். இங்கே இருக்கிற வாலிபர்கள், திறமைசாலிகள், பிரபுக்கள் எல்லாரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போகிறார். இந்த எருசலேமிலே சில ஏழைகளை மட்டும் பயிரிடும் குடிகளாக திராட்சை தோட்டத்தை காக்கிறதற்காக வைத்துவிட்டு எல்லாவரையும் சிறைபிடித்து பாபிலோனுக்கு கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் செய்கிற பொழுது
கர்த்தரை விட்டு பின்வாங்கும் பொழுது, அவருக்கு தூரமாய் நாம் செல்லும் பொழுது, நம்மையும் அறியாமலே சத்துருக்கள் நம்மை சூழ்ந்து நம்மை வளைந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிறையிருப்பில் நாம் அகப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பாவம் என்கிற சிறையிருப்பு, சாபம் என்கிற சிறையிருப்பு, வியாதி என்கிற சிறையிருப்பு, கடன் என்கிற சிறையிருப்பிற்குள்ளாய் ஜனங்கள் சிக்கி தவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளியே வர முடியாதபடி, விடுதலை இல்லாதபடி அநேக ஜனங்கள் சிறையிருப்புக்குள்ளாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால், அவர் மனதுருக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால், அவருடைய பிள்ளைகள் சஞ்சலப்படும் போது, தவிக்கும் போது, அவர்கள் அந்த சிறையிருப்பில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாபிலோனிலே அடிமைகளாய் இருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். எங்கள் சிறையிருப்பை மாற்றும் எரேமியா தீர்க்கதரிசி புலம்பலிலே நாம் பார்க்கிறோம். கண்ணீர் வடிக்கிறார். அந்த அதிகாரத்திலே அவர் புலம்புகிறார். சீயோன் குமாரத்தியின் அழகெல்லாம் போய்விட்டதே, சீயோன் குமாரர் இப்படி கரிகருத்து திரிகிறார்களே, எல்லாம் நாங்கள் அடிமைகளாய் போனோமே என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறார். 70 வருஷம் அந்த சிறையிருப்பு 70 வருஷம் நீடிக்கிறது. அதன் பிறகு ஆண்டவர் அவர்கள் சிறையிருப்பை திருப்புகிறார். அந்த ஏவில் மொராதாக் என்கிற ஒரு பாபிலோனின் ராஜா அடுத்ததாக வருகிறார். இந்த யோயாக்கின் ராஜாவை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவனுடைய சிறையிருப்பு வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி அந்த ராஜாவை தன்னுடைய சிங்காசனத்திற்கு மேலாக உயர்த்தி அவனோடு அன்பாக பேசி அவனை அங்கு நல்ல ஆகாரம் கொடுத்து அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, எஸ்ரா நெகேமியா காலங்களிலே அந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் சொல்லுகிறார், எருசலேமுக்கு போய் அவருடைய ஆலயத்தை கட்டுங்கள், இடிந்து போன ஆலயத்தை மீண்டும் கட்டுங்கள் என்று சொல்லி, யாரெல்லாம் எருசலேமிலே போய் ஆலயத்தை கட்ட விருப்பம் உள்ளவர்கள் எல்லாரும் அங்கு போகலாம் என்று சொல்லி ஆலயத்தை கட்டுவதற்காக அங்கு ஜனங்களை அனுப்பி வைக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை மீண்டுமாக தேவ ஆலயத்திற்கு எருசலேமுக்கு அவர் கொடுக்கிறதை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிற தேவன். அந்த சிறையிருப்பிலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அந்த சிறையிருப்பிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நான் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலும் இருந்து திரும்ப சேர்ப்பார். சிதறடிக்கப்பட்ட தேசத்தில் இருந்து யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ அவர்களை எல்லாம் ஆண்டவர் மீண்டுமாக சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணி அவர்களை ஆண்டவர் கூட்டி சேர்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்மை அறியாமல் நாம் பாவம் செய்து நாம் சிறையிருப்புக்கு நாம் ஆளாகி இருப்போம் என்று சொன்னால், எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பராக்கிரமன் கையில் இருக்கிற கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும், இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிட்டதும் விடுவிக்கப்படும் என்று சொல்லி அவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் விடுவிக்கிற தேவன், சிறைப்பட்ட ஜனங்களை விடுவிக்கிற தேவன். ஏசாயா 61 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், சிறைப்பட்ட யாவருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன். சிறைப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை மகிழ்ச்சியோடு சுதந்திரமாக ஆண்டவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய சிறையிருப்பு திருப்பும்படியாய் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்பினீரப்பா. அப்பொழுது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொன்னீரே. என் ஜனத்தின் சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னீர் சுவாமி. இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் ஆண்டவரே ஒரு அடிமையை போல ஆண்டவரே ஒரு சிறையிருப்புக்குள்ளாக இருந்து தவிக்கிறார்களோ அவர்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புவீராக. எங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் உண்டாகும்படி செய்வீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை